அதாவது இன்னைக்கு ஒரு சம்மன் ஒன்று எனக்கு காலையில கிடைச்சது. 26ஆம் தேதி போட்டு நேற்றைய தினம் அனுப்பியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல என்னுடைய வீட்டிற்கு சம்மன் அனுப்பியிருக்குது. இங்க ஆதம்பாக்கம் காவல் நிலையத்துல வந்து நீங்க ஆஜராகணும்னு சொல்லி என்னை கேட்டிருந்தாங்க. இந்த நேரம் வந்து தேர்தல் பிரச்சார நேரம். நாங்க களத்துல எவ்வளவு வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறது மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஊடகவியலாளர்களுக்கும் தெரியும். இப்ப இது எது சம்பந்தமான சம்மன் அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கு வந்து கிளீன் ஹிஸ்டரி இருக்கு, எனக்கு எந்த வழக்கம் இல்லை என் மேல. அப்ப எதுக்கான சம்மன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து இப்ப நான் ஆஜரானப்ப திரு ரவிக்குமார் இன்ஸ்பெக்டர் அவர் தான் வந்து இந்த விசாரணையை முன்னெடுக்கிறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடியோவை உங்களுக்கு சொந்தமான ஒரு சேனல்ல நீங்க வெளியிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சவுக்கு சங்கர் சொந்தமான வீடியோ வெளியிடுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சாரமா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு எதுக்கு நீங்க சம்மன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். இல்ல அது வந்து கோர்ட் ஆர்டர் இருக்குது, நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்லணும், உங்களுடைய வீடியோ நீங்க வெளியிட்டீங்களா இல்லையான்னு சொல்லணும்னாரு. ஆமா வெளியிட்டு இருக்கிறேன், என்னுடைய பயணி என்கிற சேனல்ல வெளியிட்டு இருக்கிறேன் என்பதை சொன்னேன். அது எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டார். எங்கிருந்து கிடைச்சதுங்கிறதை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது, அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த வாசல்ல நின்று உதயநிதியினுடைய அலுவலகத்திலிருந்து, துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய அலுவலகத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லி ஒரு நபர், அங்கே பணியாற்றுகிற நபர் என் கையில ஒரு பென்டிரைவை கொடுத்தார். அதே மாதிரி கனிமொழி அவர்களினுடைய அலுவலகத்திலே நான் பணியாற்றுகிறேன், உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க என்று சொல்லி ஒரு பென்டிரைவ் கொடுத்தார். அதுலதான் அந்த வீடியோ இருந்து. அப்ப அந்த வீடியோ வந்து உதயநிதியினுடைய அலுவலகத்திலும் கனிமொழியினுடைய அலுவலகத்திலும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். மரியாதைக்குரிய ரவிக்குமார் சார் வந்து கண்டிப்பா உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் சம்மன் கொடுத்து அவங்க அலுவலகத்துல எல்லாம் வந்து ரைடு பண்ணி புடிச்சிட்டு கொண்டு வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. காவல்துறை கட்டாயமாக அதை செய்ய வேண்டும் சொல்றேன். எவ்வளவு கீழ்த்தரமாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. நாங்க தேர்தல் பிரச்சாரம் செய்து நாங்க இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுட்டு இருக்குதுங்கிறதே புரியல. இந்த காவல்துறை அதிகாரிகளை, இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அந்த ஆளுங்கட்சியின் கால் பிடித்து வாழ்கிற காவல்துறை அதிகாரிகளை இனியாவது மாற்ற வேண்டாமா? 5 வருஷமா இவர்களுடைய வேட்டை காட்டுக்குள்ள தமிழ்நாடு வாழ்ந்துட்டு இருக்குது. நீங்க பன்சாராவை பத்தி பேசுறாங்க, கல்புர்கி பத்தி பேசுறாங்க, கௌரி லங்கேஷ்கரை பத்தி பேசுறாங்க. இந்த பத்திரிகையாளர்களை பற்றி எல்லாம் அந்த பத்திரிகை ஊடகத்தினுடைய சுதந்திரம், கருத்துரிமைன்னு பேசுகிற இவர்கள் தமிழ்நாட்டிற்குள்ள ஒரு சாதாரணமா இந்த அரசாங்கம், இந்த ஸ்டாலின் அரசாங்கம் செய்திருக்கிற தவறுகளை, அவர்கள் செய்திருக்கிற மோசடிகளை, அவர்கள் செய்திருக்கிற துரோகங்களை, ஊழல்களை தோலுரிக்கிற அந்த வீடியோவை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற நான் வெளியிடக்கூடாது என்று சொல்லி இவர்கள் மிரட்டுவார்கள் சொன்னா, அப்ப யாரெல்லாம் ஊடகவியலாளர்கள் மேல இவங்க எந்த அளவுக்கான மிரட்டலை தொடுப்பாங்க? இதே வழக்குல தான் அருள்மொழிவர்மன்கிற தம்பி ஆஜராயிட்டு போனார். இதே வழக்குல தான் கார்த்திக் கோபிநாத்ங்கிற ஒரு ஊடகவியலாளர் தம்பி வந்து ஆஜராயிட்டு போனார். இதே வழக்குல தான் பேசு தமிழா பேசினுடைய ராஜவேல் நாகராஜன் வந்து, இது எல்லாரும் செக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு தரைப்பட்சமா இந்த காவல்துறை நடக்குதுங்கிறது இதெல்லாம் எடுத்துக்காட்டு இல்லையா? நான் இப்ப கேட்கிறேன், உதயநிதியினுடைய அலுவலகத்திலிருந்து வந்து கொடுத்துட்டு போனாங்க நான் சொல்றேன்ல, உதயநிதி அலுவலகத்துல சர்ச் பண்ணி இப்ப உதயநிதி நீங்க கூப்பிட்டு வாங்க, சம்மன் கொடுத்து கூப்பிட்டு வர, இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர, இவரோட காக்கி சட்டை வந்து அதுக்கு பயன்படுமா? காக்கி சட்டைகள் இந்த மண்ணுல, இங்க சென்னையில குறிப்பா முழுமையாக விலை போயிருக்கிறார்கள். இவர்கள் ஆளுங்கட்சிக்கு பணியாற்றுகிறார்கள். எதிர்கட்சியிலே இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறவனுடைய குரல் வலையை நெரிக்கிற வேலையை திட்டமிட்டு இந்த காவல்துறை செய்கிறது. இந்த உயர் அதிகாரிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கை தான் நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கிறோம். இதே இந்த கமிஷனரை வச்சுட்டு, இந்த போலீஸ் ஆயத்தை வச்சுட்டு, இந்த உதயநிதியினுடைய வீட்டுக்குள்ள இருந்து, ஸ்டாலினுடைய வீட்டுக்குள்ள இருந்து என்னென்ன கொடுக்கப்படுதோ, ஆர்டர் கொடுக்கப்படுதோ, அந்த ஆர்டரை எல்லாம் நிறைவேற்றி தெரிஞ்சாங்க 5 வருஷமா. கஞ்சா விக்கிறவன் இப்படி பிடிச்சி வைக்கிறீங்களா? கூட்டிட்டு வந்து நிறுத்தி வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல தெருவுல கஞ்சா இல்லாத தெரு இருக்கா? நைட்டு முழுக்க டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்காங்க. நல்ல ஆம்பளைக்கு போய் பிடிச்சிட்டு வந்திருக்கணும்ல. நீங்க எத்தனை பேருக்கு மேல வழக்கு போட்டீங்க? எத்தனை பேருக்கு கைது பண்ணீங்க? இங்க நடக்கிற இந்த இத்தனை பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காவல்துறை கண்மூடி வேடிக்கை பார்க்கிறதே. உளவுத்துறை செத்தே போச்சே. உளவுத்துறைன்னு ஒண்ணு இல்லையே தமிழ்நாட்டுல. இதைத்தானே நாங்கள் தெருவா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஆட்சி முடிய போகிற நேரத்திலே கூட இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற எந்த விதமான பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டாலும் எங்கள் குரல் வலையை நெரிக்கிற வேலையை இந்த காவல்துறை தொடர்ச்சியாக செய்கிறது. நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் இதைத்தான் கோரிக்கை வைக்கிறோம். முழுமையாக இந்த காவல்துறை அதிகாரிகளை மாற்றுங்கள். ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு காவல்துறை உண்மையிலேயே கண்ணியத்தோடு நடக்கிற காவல்துறையாக மாற்றப்படும். அது புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆட்சியிலே நடக்கும். எனவே இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய மிரட்டல் தான். அதை நாங்க எதிர்கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அதுல கேள்விகள் கேட்டுறாங்க, வேடிக்கையா இருக்குதுங்க. அவங்க வச்சிருக்கிற கேள்விகள்லாம், நீங்கள் அலைபேசியில் எப்படி பேசுவீர்கள்? வாயில் தான் பேசுவேன்னு எழுதி கொடுத்து வந்திருக்கேன். எப்படிங்க பேசுவாங்க அலைபேசியில? போனோன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, உங்க போனை கொடுங்க, நான் போனே பயன்படுத்தல, நீங்க வேணா வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன்.
என்ன நாங்க என்டிஏ கூட்டணியில இன்னைக்கு அதிமுக தலைமையேற்று நிற்கிற இந்த கூட்டணியில தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற ஆட்கள் நாங்க. நான் ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர். நான் ஒரு கட்சியினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி, நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரப்போறிய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நாளேட்டினுடைய பத்திரிகை ஆசிரியர் நான். எனக்கே இந்த மிரட்டல் இந்த காவல்துறை கொடுக்குதுன்னு சொன்னா மத்த ஊடகவியலாளர்கள் இது எப்படி வேட்டையாடிட்டு இருக்குதுங்கிறது பாருங்க. அப்ப உடனடியா நான் மீண்டும் கோரிக்கை வைக்கிறேன், தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த காவல்துறை அதிகாரிகளை முதல்ல தூக்கி அடிக்கணும். இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இவர்கள் மேல எடுக்கிற நடவடிக்கை மத்த காவலர்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், மத்த காவலர்களும் நம்ம நேர்மையா நடந்துக்கணுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். அப்படியான அந்த கோரிக்கையை தான் வைக்கிறோம். மறுபடியும் சம்மன் கொடுத்துட்டு இந்த விளையாடுற வேலையை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இவர்கள் தடுப்பார்கள் என்று சொன்னால் வேறு வழியே இல்லை. ஜனநாயக பூர்வமாக இந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நாங்கள் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி உட்கார்வதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அப்படியான நிலையில கொண்டு வந்து இன்னைக்கு இந்த போலீஸ் எங்களை நிறுத்தி இருக்குது. போலீஸ் ஸ்டாலினுக்காக என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் உங்களுடைய எந்த அச்சுறுத்தலுக்கும் அச்சப்படுகிற இடத்தில் அதிமுக காரன் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த ஊடகவியலாளர்களை வேட்டையாடுகிற வேலையை முதல் நிறுத்துங்க. மாண்புமிகு நீதி அரசர்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் எங்களுடைய எந்த சம்பந்தம் கிடையாது. நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அவர் எங்கிட்டே கொடுக்கிறார், இதை படிங்க எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். படிக்காம இருக்கிறோம். பத்திரிகை உலகத்தில் உட்காந்துட்டு நீதிபதி தீர்ப்புகளை நாங்க படிச்சு இருக்கிறோம். என்ன இருக்கு அதுல, என்ன சொல்ல வர்றீங்க? தூக்கில போட்டுருவீங்களா? இப்ப எங்களை பிரச்சாரத்தை கெடுப்பதற்கான வேலைங்க. சுழன்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் எங்கேயோ தஞ்சாவூர்ல இருக்கிறேன், கோயம்புத்தூருக்கு சம்மன் அனுப்புறேன். நான் எங்கிருந்து உனக்கு அடிச்சு பிடிச்சி இங்க வந்து சேரணும். இந்த இதெல்லாம் அனுப்ப வெக்கம் இருந்தா கஞ்சா வைக்கிறவன குடியேன். இத்தனை பேர் கஞ்சா, இத்தனை பிள்ளைங்க செத்து போச்சே. காவல்துறை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது மக்களுக்கு தெரியாதா? சம்மன் கொடுக்குறாங்க. சம்மன் நாம நேர எதிர்கொண்டிருக்கிறோம். இதை நாம் நீதியரசர்கள் முன்னால் நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டால் நீதிமன்றத்தில் நாம் எதிர்கொள்வோம். முகத்திரையை கிழிப்போம். இவங்களை நாங்க சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். இந்த முகத்திரை கிழிந்து தொங்க வேண்டும். ஸ்டாலின் அரசாங்கம் எந்த அளவுக்கு காவல்துறையை தன் வீட்டு கேட் வாட்ச்மேன் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்கிறத இதெல்லாம் எடுத்துக்காட்டுங்க. இதை நாங்கள் கட்டாயமாக வெளிப்படுத்துவோம். எனவே இந்த மிரட்டல் என்பதை காவல்துறையும் இந்த காவல்துறையை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிற இன்னைக்கு இருக்கிற காபந்து அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் சட்டப்படி நடக்கிறவர்கள். எந்த இடத்துலயும் எந்த ஊரும் கிடையாது. நான் இன்னைக்கு 30 வருஷமா அரசியல் மேடைகள்ல பேசிட்டு இருக்கிறேன். என் மேல ஒரு வழக்கு கிடையாது. என்னமா இவங்க இன்னைக்கு புதுசா ஏதோ பெரிய தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி சம்மன் கொடுத்து இங்க உட்காந்து விசாரணை பண்ணி. எனவே இது அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்துகிறார்கள். தேர்தலிலே ஒருதலை பட்சமாக நடப்பதற்கு இந்த காவல்துறை துணை போகிறது. இந்த அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் தயவு கூர்ந்து இங்க இருக்கிற அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் செய்தால்தான் நியாயமான முறையிலே தேர்தல் நடக்கும். இப்பவே பிரச்சாரம் பண்ண விடாம எங்களை இந்த அளவுக்கு தடுக்கிறாங்களே, இவங்க தேர்தல் நெருங்க என்னென்ன வேலை செய்வாங்க? திமுக காரன் காசு கொடுக்கறதுக்கு இவங்க துணை போறாங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமே, அது பொய் இல்ல? இப்ப வெளிப்படையா தெரியுது இல்ல? போலீஸ் ஜீப்லயே வச்சு கொண்டு போய் திமுக காரன் காசு கொடுக்குறாங்கிறத நாங்க குற்றச்சாட்டை வச்சோம்ல. இன்னைக்கு பாருங்க எப்படி தொடங்குறாங்க. நீ தூக்குல கூட போடு, நீ சுட்டும் கூட போடு, நாங்கள் இதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். உன்னை நாங்க எதிர்கொள்ளுவோம், பாத்துக்கலாம். நான் எந்த சட்டவிரோத வேலைகளையும் நாம் செய்யல. அதுக்கு நம்மளை மிரட்டுவதற்காக இந்த காவல்துறை இந்த வேலை செய்திருக்கிறது. இந்த ஜனநாயக படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஊடகவியலாளர்களை மிரட்டி கொண்டிருக்கிற இந்த அராஜக போக்கு நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் எங்கள் பொதுச் செயலாளரிடம் பேசி தமிழ்நாடு தழுவிய அளவில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். இது விளையாட்டு வேலை இல்லை. எங்களுடைய பிரச்சாரத்தை தடுக்கிற வேலையை காவல்துறை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்டாலின் குறுக்கு வழியிலே இந்த வேலையை செய்வது, இந்த புத்தியே இருக்கக்கூடாது. இதை நிறுத்திக்கணும். நன்றி.